நம் வாழ்வில் நம்பிக்கை என்னும் நங்கூரம் மிகவும் அவசியம். ஆண்டவரின் கண்டிப்பால் திருந்தியவர்கள் தொடக்கத்தில் துன்பப்பட்டாலும் அதன் விளைவாக மன அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பெறுவார்கள். இடுக்கமான வாசல் வழியாக செல்வதென்பது நீதியின் பாதை, அமைதியின் பாதை, மகிழ்ச்சியின் பாதை. அந்த வாசல் வழியாக நுழைவோரே நிலை வாழ்வை அடைவர். இந்த வழியை தேர்ந்தெடுப்பவர்கள் மிக சிலரே. இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை வைத்து நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். வாருங்கள். பொதுக்கால 71ஆம் ஞாயிறு சிறப்புக்கும் இன்றைய வழிபாடு சிறப்பு என்ற திருக்குறள் சபைகளை நாம் சிறப்பாக கேள்விப்படுவோம். அன்புடையவர்களை நம் திருமணம் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாட்டின் நன்மையை விடுதப்படுத்துகிறவாறு நம் கடவுளாய் ஆண்டவரை பேசி மன்றாடுவோமாக. அவரை நாம் முதலிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உயிரிழந்தவர்களாய் கிடைத்து தருவதாக. இன்று நம்முடைய எல்லாம் இறைவாம் வாழ்க்கை முற்றும் தூய்மை தொடக்கமான நன்மையுடையாக மக்களிடமடைந்து நிலைவாழ்வின் முறையை பெற வேண்டும் என்று திருவிழமாகும். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியோடு உண்மை எழுதுகிறோம். ஆண்டவரை உமது நாளாக இன்று அருள்காமலை தருகிறோம். வாழ்வில் முதலாக ஒன்றை எங்களுக்கு இத்தண்ணீரான உள்ளத்தை உடலை முக்கியமை அனைத்திலிருந்தும் காக்கிறோம். இவ்வாறு நாங்கள் பூஜை எதிர்கொள்ளவை அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் நகர்வுவார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா தன்னை வளர்ப்பட அனுப்பட வேண்டும் என்ற இறைவாக்குகளை சமையாக உமது படைப்பு பொருளாகிய உண்மை மனிதர்கள் புனிதப்படுத்தியோடு உண்மை தாழ்வு எழுதுகிறோம். ஆனவை கலந்த தண்ணீர்களை புறப்படலாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்விகள் செய்யலாம். உங்களுடைய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையாக பார்க்கிறவராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகிறோம். தந்தையின்
நம்பிக்கையான உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்களுக்கு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தவர்களும் அதனால் மாறிவருடைய உலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் உறவினர் முறையாரை அனைத்து மக்களிடையே இருந்து என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66 இறைவசனங்கள் 18 முதல் 21 வரை. ஆண்டவர் கூறியது, மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிகிறேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் சுற்றி சேர்க்க வருவேன். அவர்கள் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, கூல், வில்பீரர், ஆள், லூது, தூபால், யாவான், தொலையுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களிடத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவினர் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களிடத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவில் எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களும் சிலரை குருக்களாகவும் தேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Sweet
இரண்டாம் வாசகம் முதல் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கவுள்ள இந்த இரண்டாம் வாசகம் துன்பத்தின் முக்கியத்துவத்தையும் மையப்படுத்துகிறது. கடவுளை தந்தையாகவும் நம் அனைவரையும் பிள்ளைகள் எனவும் நம் துன்பங்கள் எல்லாம் நம்மை கண்டித்து திருத்தவும் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கே இந்த ஆசிரியர் திருத்தூதர் பவுலின் அறிவுரையாக இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவர் தாம் யாரை அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 5 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, தாம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை கண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரையும் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தாம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை கண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இல்லாமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. அப்பொழுது ஒரு அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் உண்டானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவரை மேற்கொள்கிறது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்துகிறது. ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இல்லாமல் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரை எழுந்து கதவை திறந்து இருக்கிறீர்கள். அவரோடு நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கொள்வார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உங்களோடு பிடித்தோம், உணவு உண்டோம், குடித்தோம், நீங்கள் கட்டியே என்று சொன்னீர்கள். ஆனால் அவர், நீங்கள் எவ்விடத்தாலும் எனக்கு தெரியாது, தீங்கு செய்வதை அனைவரும் எவ்விடத்தாலும் உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கிற யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதை, நீங்கள் புறமே தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கும்போது அழுதாங்க. இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து மக்கள் மத்தியிலாவார்கள். ஆம், கடைசியானவர் முதன்மையாளர், முதன்மையானவர் கடைசியானவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்திய நம்முடையவர்களை பொதுவாக 21ஆம் ஞாயிறு நாம் செல்கிறோம். கடந்த நாம் கடந்த 2-3 வாரங்களாக ஒரே செய்தியை பல வழிகளில் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் மீட்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் இறையாட்சியுடையவர்களாக மாற வேண்டும் என்றால், நாம் லட்சியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறார். இன்றைய இறை வார்த்தை மீட்பு என்பது அல்லது லட்சியம் என்பது எல்லாருக்குமான ஒன்று. திருக்குறள் பணியெல்லாம் போல பேருந்து சொல்வார், கடவுள் ஆழ்ந்து வாழ்வது செயல்படுவதல்ல, கடவுள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கும் உரியவரல்ல, அத்தனை பேருக்கும் பொதுவானது. அப்படி என்றால் கடவுள் தருகிற மீட்பு என்பதும் அத்தனை பேருக்கும் பொதுவானது. அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 வாரங்களில் கேட்கப்பட்ட அதே கேள்விகள் தான் மீண்டும் நினைவுபடுத்தாது. இன்றைக்கு இயேசு 2 வகையான வேலையை கொண்டிருக்கிறார். இந்த 2 வழியில் எது சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக்கொள்கிறார். 2 வழி, ஒன்று அகமான வழி, இன்னொன்று இழுக்கமான. இந்த 2 எதையெல்லாம் தீர்வதற்கு போகிறோம் என்பது நமக்கு நாம் ஒவ்வொரு நாளையும் வழிபாடு செய்கிறோம், பல பக்தி முயற்சிகளை நடக்கிறோம், ஜபமாலை செய்கிறோம், நவநாள் வாழ்கிறோம், நேர்ச்சிகளை செய்கிறோம். இப்படி பல காரியங்களை நாம் செய்கிறோம். நாம் அத்தனை சமயங்களிலும் இது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இது எல்லாம் நாம் மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு நேரடியாக எனக்கு துணை செய்யுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டது என்றால் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இறைவார்த்தை கடக்கப்பட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது எல்லாமே நான் செய்கிற பக்தி முயற்சிகள், நவநாட்கள், நேர்ச்சிகள், வழிபாடுகள், திருப்பலி, ஜபமாலை, நற்கருணை ஆசிரியர், இது எல்லாமே எனக்கு வழிபாடு. ஒவ்வொரு போனோம்னா உள்ள வர்றது கச்சிதப்படுவது போன வச்சு இந்த வழியாக போனால் நீங்கள் கச்சிதப்படுவது போகலாம் போன வச்சு இந்த போர்டு நான் செய்கிற வழிபாடுகள், பக்தி முயற்சிகள், நவநாட்கள், நேர்ச்சிகள் எல்லாம் இந்த வழியாக போனால் நீ அங்கே போகலாம். எனக்கு அந்த வழிபாடு அந்த வழியை பார்த்துக்கிட்டு நான் அங்கேயே இருந்து தான் கஷ்டப்படுறது என்ன பண்ணுவோம். அப்போ எனக்கு வழிகாட்டுகிறது அந்த வழிகாட்டியை பயன்படுத்தி நான் அந்த ஊரை சிந்தனை. இதுதான் மீட்புக்கான, எனக்கு மீட்புக்கான வழியை இது எல்லாம் காட்டுகின்றன. இறைவார்த்தை, பக்தி முயற்சிகள், ஜபமாலை, நவநாள், நேர்ச்சிகள், வழிபாடு, திருப்பலி, மறைவுரைகள், இது எல்லாமே எனக்கான வழியை காட்டுகிறது. அப்போ இந்த வழியை நான் அறிந்து சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்போ மீட்பு என்பது எல்லாருக்குமானது. நான் அறிவுறுவலாக இருக்கிறேனா? இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகம் என்ன கொண்டிருக்கப்பட்டது? எசாயா பார்வையாளர்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல், இறைவாக்கியருடைய அதை செயல்படுத்தாமல் அவர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். அந்த அடிமைகளாக இருக்கிற பொழுது இவர்களை அழைத்து போக எருசலேம் நகர் முழுவதுமே அங்கு தரைமட்டமாக்கப்பட்டது. எருசலேம் ஆலயமாக இருக்கலாம், அந்த நகராக இருக்கலாம், அத்துணையும் அவர்கள் தரைமட்டமாக்கிவிட்டு அழைத்து செல்கிறார்கள். அப்போ அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வர வேண்டிய ஒரு சூழல் வருகிற போது அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற அதோடு இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்கிறார். அந்த மக்கள் மனதில் இருப்பது நாம் திரும்பி சென்றவுடன் நம்முடைய எருசலேம் ஆலயத்தை கட்டுகிறது, எருசலேம் நகரை கட்டுகிறது. இதுதான் எங்கள் அடையாளம், இஸ்ரவேல் மக்களுடைய அடையாளம். இதற்கு தனித்துவம் எங்கள் ஆண்டவருக்கான அடையாளம், நாங்கள் உள்ளே இருக்கிற அடையாளம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இசையா
நம்பிக்கை கொடுக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் செல்வீர்கள், சென்று அர்ப்பணம் செய்து கொள்வீர்கள். ஆனால் அதே நேரத்தில் எருசலேம் ஆலயமோ கடவுளோ இது எல்லாம் உங்களுக்கானது மட்டுமல்ல, அத்துணை பேருக்குமானது. இவரோடு சேர்ந்து எல்லா இடங்களிலும் இழந்தார் ஆண்டவரை கொள்வார். எல்லாரும் அங்கு ஆட்சியை பெற்றுக் கொள்வார். எப்படி இஸ்ரேல் மக்கள் நினைச்சாங்க, யூதர்கள் நினைச்சாங்க, ஆண்டுடைய ஆட்சி சீனாய் மலையை எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, எங்களை மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுத்தார், எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு, இதுதான் அவர்களுடைய எண்ணம். அதை எஸ்ஐ ஏற்பாட்டில் உடைக்கிறார். அத்துணை பேருமே எல்லா மக்களிடத்தாலும் ஆண்டவரை வந்து காண்பார்கள், அவரது ஆட்சியும் பங்கெடுப்பார்கள். இந்த அடிப்படை உரையினை நற்செய்தி வாசகத்தில் பார்ப்போம். இயேசு எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்போ ஒருவர் வந்து இயேசு கேட்கிறார், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தான். இந்த சிலருக்கு என்ன அர்த்தம்? ஒரு யூதன் தன்னுடைய நினைப்பில் இருந்ததை கேள்வி கொண்டிருக்கிறார், ஆண்டவரே, மீட்பை யூதர்கள் நாங்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அவருக்கு சரியான பதில் சொல்கிறார். ஏன்னா அவங்க நடக்கப்படுதாரு, நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு, நாங்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ இயேசு அதை உடைக்கிறார். கிழக்கிலும் மேற்கிலிருந்து அத்துணை பேரும் ஆண்டவருடைய வழியில் அமர்வார், அத்துணை பேரும் ஆண்டவருடைய ஆட்சி பங்கெடுப்பார்கள் என்று அத்துணை பேருக்குமானது மீட்பு அப்படிங்கிறது இயேசு தெரிவிக்கிறார். அப்போ முதல் செய்தி என்ன? மீட்புங்கிறது எல்லாருக்கும், ரட்சிப்புங்கிறது கிறிஸ்தவ எனக்கு மட்டும்தான் மீட்பு, நான் மட்டும்தான் மோசத்துவமாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்னா அது சரியான கருத்தல்ல, அது சரியான பார்வையில்லை. அத்துணை மக்களுக்கு மீட்பு என்பது பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவானது, அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஆனது. அர்த்தம் புரியுதா? மீட்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, ஆனால் எல்லாருக்கும் ஆனது. யாரெல்லாம் மீட்புக்கான அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார்களோ, விரும்பி செல்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே மீட்பு. ஆனால் யாருக்கும் ஆனது. அதனாலதான் அகுஸ்தீனார் என்ன சொல்வார்? அகுஸ்தீனார், உன்னையன்றி உன்னை படைத்த கடவுள் உன்னையன்றி உன்னை மீட்க மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய விருப்பம் இல்லாமல் கடவுளுடைய உலகத்தை படைத்தார், யாருடைய விருப்பத்தை கேட்கல. ஆனா அதே கடவுள் உன்னுடைய விருப்பம் இல்லாம உன்னை மீட்க மாட்டார். நீ பிறந்ததுல உலகத்துல உன் விருப்பம் இல்லாம படைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உன்னுடைய மீட்பு என்பது நீ விரும்பாம உனக்கு மீட்புங்கிறது கிடையாது. அப்போ முதல்ல நான் மீட்பை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், நான் விரும்புகிறேன். அந்த விருப்பம் தான் உங்களை அடிப்படையாக செய்தி. முதலினுடைய பார்வை இந்த மீட்பு எல்லாருக்குமானது, நானும் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இதுதான் முதல் செய்தியாக இருக்கிறது. அப்ப இரண்டாவது, இந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்குதான் இன்றைக்கு இயேசு நற்செய்தி வாசகத்தை வழங்குகிறார். இடுக்கமான வழிபடியான நுழையுங்கள். அகலமான வழியில் எல்லாரும் போகும். எல்லா வழியும் சமாளம் சொல்ல முடியுமா? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல முடியும். எல்லாரும் கோயில் வர முடியாது, எல்லாரும் திருவிழா கொண்டாட முடியாது, எல்லாரும் நேர்ச்சி செய்ய முடியுமா? முடியும். அப்ப இது அகலமான பாதையா பொதுவான பாதையா? அகலமான. எல்லாரும் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை நேர்மையாக மாற முடியுமா? எந்த சூழ்நிலையும் பொய்யே சொல்ல மாட்டேன் வாழ முடியுமா? இல்லையா? என் தொழில எந்த சூழ்நிலை யாரையும் ஏமாற்றவே மாட்டேன் அப்படின்னு தொழில் செய்ய முடியுமா? முடியாது. அரசியல் நான் எப்பவுமே நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ குருகலான பாதைக்கு அகமான பாதையா? குருகலான பாதை. அப்போ எந்த பாதையில் போகணும் சொல்கிறார்? குருகலான பாதை. யார் இடுக்கமான வழிகளில் அகப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நீதி பெற்றுக்கொள்கிறார்கள். அகலமான பாதையை அத்துணைகள் பயணிக்க முடியும், ஆனால் குருகலான பாதை இடுக்கமான பாதையை அதற்கு அனைவரும் பயணிக்க முடியாது. அவர்கள் பயணிக்கிறவர்களுக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், அந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதை தான் இன்றைய இரண்டாம் வாசகம் எதிரே எழுதப்பட்ட திரும்பவும் நமக்கு எடுக்கிறது. யார் மீட்புக்காக இடுக்கமான பாதையாக நுழையார், குறுகலான பாதையை பயணிக்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும்
துன்பம் என்பது உறுதி, கஷ்டம் என்பது உறுதி, பிரச்சனைகள் என்பது உறுதி, வலிகள் வேதனைகள் என்பது தவிர்க்க முடியாதது. அப்போ இறுக்கமான வாய்ப்புடைய போறப்ப கண்டிப்பாக எனக்கு வேதனை உண்டு, துன்பம் உண்டு, பிரச்சனை உண்டு, வலி உண்டு. அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதான் 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. இது எல்லாமே கடவுள் தன் பிள்ளை, ஒரு தந்தை தன் பிள்ளையை கண்டித்து திருத்துகிறோம். துன்பங்கள் வரும், ஆண்டவர் என்னை நேரிய பாதை நடப்பதற்காக என்னை கண்டித்து திருத்துகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றார் பாருங்க. இந்த 2ஆம் வாசகத்திலே கடவுளுடைய பிள்ளைகளாக நடத்துகிறார். கண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ அப்படின்னு சொல்லுகிறவர் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். அப்ப இறுக்கமான வழிமுறையா போகணும்னா கண்டிப்பா நான் திருத்தப்படுகிறேன், செயல்படுத்தப்படுகிறேன், ஒழுங்குபடுத்தப்படுகிறேன். அப்ப கஷ்டம், துன்பம், வலி, வேதனை கண்டிப்பாக வரும். அப்ப அதை நான் ஏற்றுக்கொள்ள இது தயாராக இருக்கிறேன். அப்படின்னு நான் மோசம் கிடையாது. சிலுவைகள்லாம் மீட்பு கிடையாது. சிலுவை மட்டும்தான் மீட்புக்கான வழி. இயேசு கற்றுக்கொள்வது துன்பம் இல்லாமல் ஒரு நாளும் நமக்கு மீட்பு என்பது இல்லை. அப்ப இந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முதலில் தயாராக இருக்கலாம். அதுதான் நமக்கு ஏற்படுகிறது. இரண்டாவது, இந்த துன்பங்கள் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நம்மை புடமிடுவதற்கான ஒன்றாக இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கலாம். துன்பங்களை நாம் அதிகமாக அனுபவிக்க பிரச்சனைகளை, வழிகளை, வேதனை அனுபவிக்க நாம் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட நம்பிக்கைகளையும் அதிகமாக வெளிப்படாமல் இந்த ஒரு மனநிலையோடு நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இரண்டாவது, நாம் துன்பங்களை அனுபவிக்கிற போதுதான் அடுத்தவருடைய வழிகள், ஒருத்தருடைய வழிகள் தெரியும், அவருடைய நேரத்தை எனக்கு தெரியுமா, அதை அனுபவிச்சுதான். ஒரு தகப்பனை இழந்து வைக்கிற ஒரு பிள்ளையோட வழி வேறு எனக்கு தெரியணும்னா, ஒரு தகப்பனை இழந்து இருக்குமானால் அந்த வழியை உணர்ந்து கொள்ளும் எவ்வளவு கஷ்டம் ஒரு தகப்பனை ஆகினாலே. அப்போ நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே நம்மை பக்குவப்படுத்துவதோடு அடுத்தவருடைய வழியை, வேதனை, துன்பத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இது எல்லாமே என்னை இறுக்கமான வாழ்வழியாக ஒருவேளை நான் அஞ்ச பாதையில் செல்கிறேன் என்றார். இயேசு சொல்கிறார், உங்களை யாரும் செய்ய அதுவே நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 9 மணி சரியாக கோயிலுக்கு வந்தேன், பூசைக்கு வந்தேன், டெய்லி சோமான் சொன்னேன். உங்களுக்கு தெரியாது நான் எத்தனை தடவை நான் எத்தனை திருத்தலங்களுக்கு போயிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னா இயேசு சொல்லுவார், யாருமே எனக்கு தெரியாது. அப்போ இறுக்கமான வாயில் நான் என்னுடைய வாழ்வை கடவுளுக்கு அமைப்பதற்கான அதை மட்டும்தான் மீட்பு. இந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அப்படி ஆசைப்படவில்லை என்றால் இந்த இறுக்கமான வாயில்வழியாக செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படி தயாராக இருக்கிறேன் என்றால் அது வருகிற துன்பங்களை, வேதனைகளை, வழிகளை தாங்கிக் கொள்ள ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேனா? அப்படி தயாராக இருக்கிறேன் என்றால் எனக்கு மீட்பு உண்டு. அப்ப அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி வாழ்க்கையாக மட்டும் அந்த மீட்புக்காக அத்தனை போராட்டம், இத்தனை வாழ்க்கையும் நம்ம கலக்காம போராட்டம் இறுதியில் பின்னக வீட்டுக்கு செல்ல வேண்டும், ஆண்டவருக்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இறுக்கமான வாய்ப்புகளாக நுழைந்து மீட்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்மை வாழ்ந்து இருக்கட்டும். இந்த மீட்பு எனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். நம்ம வேற நான் மனசுல நான் மட்டும்தான் போவேன், அடுத்த போக முடியாது, கிறிஸ்தவ மட்டும் தான் போவான், அடுத்த போக முடியாது, ரசிக்கிறோம்னா முடியாது. அத்தனை பேருக்கு மாற்றம். எனவே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும். இதை யாரும் அடுத்தவர்களுக்கு சொல்றாங்க, நமக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் இறுக்கமான வாய்ப்புகளாக நுழைந்து மீட்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவரே இந்த இறுக்கமான வாய்ப்புகளாக நுழைய போதுவதில்லை, துன்பங்களை, கஷ்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை, மன பக்குவத்தை எனக்கு தாரும் என்று மன்றாடுவோம். இறைவன் நமக்கு ஆசை. தந்தை மகன் தூய ஆவியாராய்
கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் அனைவரையும் இறையாட்சியில் கூட்டி சேர்க்கும் திருப்பணியை செய்து வருகிற எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் ஏனைய ஆயர்கள் குழுக்கள் புலவரத்தார் ஆகிய அனைவரும் உம்மால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும் தூய ஆவியாரால் வழிநடத்தப்படவும் வேண்டும் என்றே இறைவாவை மன்றாடுகிறோம். மாநிலர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் அறிந்தவராகின்றீர். உலகையும் உலக தலைவர்களையும் எம் நாட்டு தலைவர்களையும் பகைமை உணர்விலிருந்தும் போர் வேட்டையிலிருந்தும் விடுவித்து அமைதியின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் என்பதையும் எங்கள் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் நாங்கள் திருத்தப்படுவதற்காகத்தான் என்பதையும் உணர்ந்து அவற்றை தாங்கிக் கொள்ளவும் உம்முடைய துணையோடு அவற்றை மேற்கொள்ளவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யூபிலி ஆண்டினை கொண்டாடி வரும் நாங்கள் அனைவரும் கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்கிற உண்மையை உணர்ந்து பரவெருமை, இனப்பெருமை, செருக்கு, பதவி, ஆணவம் ஆகியவற்றை துறந்து தாழ்ச்சி என்கிற நற்பண்பை அணிந்தவர்களாய் இறையரசை நோக்கி நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பணமும் பகட்டும் சிற்றின்பமும் உல்லாசமும் பாவமும் பழிச்செயலும் வெளியிட்ட உலகில் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருத்தி முயல்கள் என்கின்ற உன் போதனைக்கு செவிமடுத்து ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இணைந்த நல்லதொரு வாழ்வினை மேற்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய வழிபட்ட நம் குடும்பங்களை ஆண்டுகளை கொடுப்போம். நம் மாணவர்களுடைய ஆசிரியர் விளக்கம் வழிபடுத்தலும் நம் குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைத்து சமாதானம் ஆகுவோம். நம்ம தரங்களை எல்லாம் யாராக கிறிஸ்துவடியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆகவே நிறைவாகவே தூயவர் தூய்மையாக இருக்கிறோம். ஆகவே ஒரு தூய ஆவியை பொழிந்து நான் தூய்மைப்படுத்த வருகிறோம். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறலாம். அவர் பாடுபடும் கணித்தார்கள் எழுதும்போது அவர்களுக்கு நல்ல செலுத்தி அதை எடுத்து சிலர் கழித்தவர் கூறியலாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை இறந்ததை எடுத்து மீண்டும் செலுத்தி தவசியர்கள் கழித்தவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று வாழ்த்துங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் இது பாவமன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தர்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்ந்த வார்த்தையை இன்னத்தையும் கொடுக்கிறோம். ஒவ்வொரு சொல்லக்கூடிய தகவல்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு வருகின்றன தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உண்மை ஆழ்வுகிறார்கள். ஆகவே உலகில் பரவியிருப்பதற்கு நாம் இடையே கொடுத்தார். எங்கள் திருத்தத்தையோ எங்களால் செய்வர் எல்லா நிலைகளாக அனைவரோடு உமது அவை அன்பினரும் பெற செய்கிறார். மேலும் இருக்கிற சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் எங்கள் அனைவரையும் இறக்கமானே கடவுளின் அடித்தாய்வான் எங்கள் பாதுகாவலையுமான மாற்றிக்க புனித நூலனை அவர்களுக்காக எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளராம் புனித திருக்குதர்கள் இவ்வுலகிலும் உலகவராக எதிர்வராகிய புனித ஐம்பது அந்த நிலைப்பாட்டில் பங்கப்படுவதை குறித்து உங்களுடைய கிறிஸ்துவடியாக உண்மை புகழ்ந்து வராமல் உண்மை மன்னாடுகிறோம். தீமை அனைத்து எங்கள் வாழ்வாய்
பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் இன்பத்தின் காலமும் இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை காலமும் காத்திருக்கின்றோம். என் அமைதியை உங்களுக்கு அளிக்க எங்களுக்கு தூதர்களுக்கு கொடுத்தீர். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அமைதியை கொண்டிருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தருளினார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரால் பேசுகிறவர்களுக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்மை தேடி வந்த முகமது வருகிறார். இந்த செம்மறி விருதுகளை பெற்றலாம் பேர் பெற்றோர். வாழ்வை நீ
ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருது எங்களுக்கு முழுமையான நலன்தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தை முழுமையாக நிறைவேற்று அனைத்திலும் உகந்தவர்களாக இருக்க கருதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை